ஹலோ நண்பர்களே, மீண்டும் நாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில். எனவே இந்த நேரம் நீர் எங்கே ஒரு வேலைக்காக வியாபாரத்துக்காக நீங்கள் செல்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த நாள் ஆஸ்வதிக்கும்படி நாம் இந்த நேரம் இந்த ஜெபத்தை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோப்பையில் தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபைல், நீங்கள் வேலை காரியத்திற்காக என்ன பொருட்களை கொண்டு போகிறீங்களோ கையில் பிடித்து கொள்ளுங்க. விசுவாசத்தோடு இந்த நேரம் நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்க. நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவனே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக நான் கேட்கிறேன். தேவனே, இதோ எல்லா தடைகளையும், பிரச்சனைகளையும், உபத்திரவங்களையும் நீர் ஜெயிக்க உதவி செய்யும். இதோ இன்றைக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் தான் எந்த வேலைக்காக என் தகப்பனே செல்கிறாரோ நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை உம்முடைய மக்களுக்காக யார் உம் மீது விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ தேவனே, அவர்களுக்காக இந்த பதிலை தாரும். இதோ இன்றைக்கு இந்த ஒரு பதில் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் நீங்கப்படட்டும். இதோ இந்த நாள் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த தண்ணீர் மக்கள் குடிக்கும் பொழுது இந்த வேலை செய்வதற்குரிய, இதோ வியாபாரத்துக்கு செல்வதற்குரிய உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்கும்படி நான் கேட்கிறேன் ஆண்டவரே. இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுது இயேசுவின் பெயராலே, ஆமீன். குடியுங்கள். பார்த்தீங்களா மக்களே, இந்த நேரம் இதற்காக தான் நாம் ஜெபித்தோம். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த காரியங்கள் செய்யணுமோ தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். ஆமென். எனவே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது இன்னும் நீங்கள் அதிகமாய் பெற வாஞ்சியாய் இருக்கும்படியாக இதோ நீங்கள் யார் இருக்கிறீர்களோ இன்றைக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் ஆலயத்தில் நடப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய சரீரத்தில் இன்னும் பலவீனத்தோட ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டு உங்களால் வேலைக்கோ இல்லை வியாபாரத்துக்கோ மற்ற காரியத்துக்கோ உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டது. உங்களால் எந்த ஒரு காரியத்திலும் முன்னோக்கி போக முடியல, உங்களுடைய ப்ராஜெக்டில் முன்னோக்கி போக முடியல. அதனால்தான் குறிப்பாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் ஆலயத்தில் இந்த குணமாக்குதலுக்கான ஜெபம் நடக்கும். கண்டிப்பாக தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் இருக்க வேண்டும் மக்களே. இங்கே வார்த்தை சொல்கிறது பாருங்க. இங்கே சங்கீதம் 6வது அதிகாரத்தில் 2வது வசனம், என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றன. பார்த்தீங்களா? ஒருவேளை இந்த நேரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா பாருங்க, இன்னைக்கு தேவன் உங்களை விடுதலை செய்வார். எனவே காலைல 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, சாயந்தரம் 7 மணி விசேஷமாக நீங்கள் விசுவாசத்தோடு வாங்க. ஏன்னா இந்த வசனம் தாவீது தெளிவாய் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கார். எந்த அளவுக்கு அவர் நொறுக்கப்பட்டவரா, எந்த அளவுக்கு ஒரு தன்னுடைய உள்ளத்தினுடைய ஒரு வலியை வெளிப்படுத்தக்கூடியவரா நீங்கள் பார்க்கலாம் மக்களே. ஒருவேளை நீங்கள் பலனற்று போனவர்களாக இருந்தீங்கன்னா, என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இன்றைக்கி சோதிச்சு பாருங்கள் உங்கள் விசுவாசத்தை. எப்படி தேவனிடத்தில் அவர் உதவியை கேட்குறாரோ, தேவனிடத்தில் இந்த உதவியை பெறும்படி நீங்கள் வர விரும்புகிறீங்கன்னா இந்த விசுவாசத்தோடு வாருங்கள். தேவன் உங்கள் விசுவாசத்திற்கு இந்த பதிலானது தருவார். உறுதியாய் மக்களே, உங்கள் விசுவாசம் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பதில் கொண்டு வர வைக்கும். ஆமென். நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு விசேஷமாக நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களை குறித்து தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா நம்மளுடைய UCKG.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். எங்களோடு கூட பேச விரும்புகிறீங்கன்னா 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். மீண்டும் அதாவது எங்களுடைய அட்ரஸில் நீங்கள் இணைய விரும்புகிறீங்கன்னா 282/681 1000 லைட் அண்ணா சாலை இந்த முகவரிக்கு நீங்கள் வரலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பேன். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.